vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹலோ கைஸ், இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாத்தில் இருக்க இன்ஃபோசிஸ் கேம்பஸ் SEZோட ECC எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க vlogக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பில்டிங்கை காட்டுறேன். இதுதான் அந்த பில்டிங். ஸோ ஒரு சைடு வந்து ஈஸ்ட் விங், இன்னொரு சைடு வந்து வெஸ்ட் விங். நாங்கள் ஈஸ்ட் விங்கில் இருக்கோம். ஸோ அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி வெளியில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், பாருங்கள். நான் வந்து இங்கே ஒரு மாதம் ட்ரைனிங்காக வந்தேன் ஹைதராபாத்துக்கு. ஸோ எங்களுக்கு இங்கே அக்காமடேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நைட் டைமில் நல்லா சில் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது. இது வந்து நாங்கள் எங்கள் பேட்சில் என்ன வச்சுருக்கோம்னா பேர் பாகுபலி ஸ்டெப்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பெருசாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் பாகுபலி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு இடங்கள் இது. ஸோ இதில் தான் உட்காந்துட்டு பேசிட்டுலாம் இருப்போம், விளாண்டுட்ருப்போம். டம்சரஸு, கேம்ஸு, பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரி இங்கெல்லாம். ஸோ இந்த சைடு வியூ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நான் அந்த பாகுபலி ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறேன். மேலே போயிட்டு அந்த டாப் ஆங்கிலேருந்து கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெளியெல்லாம் ECC பில்டிங்கை சுற்றி காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் அந்த பாகுபலி ஸ்டெப்போட டாப்பில் நிற்கிறேன். இங்கேருந்து இப்படி தான் வியூ இருக்குது. ஆக்சுவலாக நைட் வியூ சூப்பராக இருக்கும், அதையும் நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளே இப்படி இந்த பாகுபலி ஸ்டெப்ஸை ஏறி வந்துட்டோம்னா இங்கே வந்து காந்தி தாத்தா இருக்கார், மகாத்மா. நம்ம இதுக்குள்ளேயும் நம்ம ரூம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஆனால் நான் வந்து ரெகுலர் ரூட் காட்டுறேன். இப்படியும் போய் நம்ம போகலாம். ரெண்டு சைடுமே கேட்ஸ் இருக்குது. போனால் ஓப்பன் ஆகும் பாருங்கள். டட்டன் நான் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்படியும் போய் நம்ம லிஃப்ட்ஸில் போகலாம். ஒன்றும் இல்லை, லிஃப்ட் ஒரு கனெக்டிவிட்டி. இங்கே கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு அந்த டைனிங் உள்ள இருக்குது. ஸோ இது வந்து நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்ஸ் இப்போ எப்போயாவது தான் போடுறாங்க. ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சளவு. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா அப்படியே இந்த பாகுபலி ஸ்டெப்ஸ்க்கு அப்படியே பின்னாடி காந்தி தாத்தா பின்னாடி அப்படியே இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ ஃபோட்டோலாம் நல்லா எடுக்கலாம். எப்பயுமே நல்லா காற்று அடிச்சுட்டே இருக்குது. நேற்றுலாம் சரியான காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா ECCக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஐ மீன் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது 3rd ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம உள் சைட்லேருந்து பார்த்தோம்னா இப்போ 1st ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டே போகலாம். ஓகே, நிறையா எக்ஸிட் இருக்குது, என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக அப்படி FCலேருந்து அப்படியே பின்னாடிக்கா போய் பழக்கம் ஜிம் வழியாக. நான் அப்படி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது FC போகிற ரூட்டு. இங்கே தான் நாங்கள் எப்பயும் என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போவோம். ஸோ இது எங்களோட ரூட்டு ECCக்குள்ளே போகிறது.
இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லிஃப்ட் வந்து வெஸ்ட் விங்கு, நம்ம ஈஸ்ட் விங்கு. ஸோ நம்ம ஈஸ்ட் விங்கில் போகலாம், செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டுருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இங்கேயும் கிளாஸஸ் இருக்குது, கீழேயும் அதே மாதிரி அன்சைடு கிளாஸஸ் இருக்குது. நாங்கள் அதில் ஒரு கிளாஸ் தான் லாஸ்ட்டில் ஃபுல்லாக ட்ரைனிங் முடித்தோம். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இப்போ தேர்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியே போனால் அந்த பாகுபலி ஸ்டெப்ஸ் அந்த இடம் வாங்க காட்டுறேன். தேர்ட் ஃப்ளோர்லேருந்து நான் லெஃப்ட்டில் வெளியே வந்தேன்னா, வெளியே வந்தால் பாகுபலி ஸ்டெப்ஸ் இந்த இடம். காந்தி தான் இருக்கார், பின்னாடி இருந்து இருக்கு. ஸோ மறுபடியும் நான் உள்ளே போகிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ளோர்ஸ்லாம் ஸ்டே தான், 2 சைடும் ரூம்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ளோர் 11th ஃப்ளோர் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம 11th ஃப்ளோருக்கு போகலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் தான், எல்லா ஃப்ளோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேர்ள்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு வந்து திங்க் 4, 5, 6 ஃப்ளோரு, எங்களுக்கு அப்படியே மேலெலாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அந்த சைடும், அந்த சைடு விங்லேயும் அதே மாதிரி தான். 4th ஃப்ளோரில் வந்து இந்த லாண்ட்ரி திங்ஸ், வாஷிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதையும் நான் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டிங்களா? இப்போ நம்ம ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். 11th ஃப்ளோர். ஸோ வாங்கலாம். இன்றைக்கி வந்து 2 நாள் வந்து ரூம் க்ளீனிங் கிடையாது, சாட்டர்டே சண்டே. அதனால் டர்ட்டியாக தான் வச்சுருக்கோம் ரூம்ஸ் எல்லாம். இருந்தாலும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு லாஸ்ட் டே எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இல்லை, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ அதனால் இன்றைக்கி விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ரூம் நம்பர் வந்து 1129. இந்த வெளியில் காரிடார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு இசிசி வந்து அலாட் பண்ண ஃப்ளோர் வந்து 11th ஃப்ளோர். ஸோ அங்கே வந்து நம்ம ரூம் நம்பரு 1129. எல்லாமே நம்ம ரூம் தான், நம்ம பாய்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம்.
நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தால அதான் பாகுபலி ஸ்டெப்ஸ்லேருந்து. ஸோ இதுதான் நைட் வியூ, ஒரு அருமையான வியூ. நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆக்சுவலாக 2:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போகணும், நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது. பாய். இன்னொரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கும்ஸ். லவ் யூ கைஸ்.